செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் பேசுகின்ற இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள். ஏனென்றால் அப்பன் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று சொல்லப் போகிறேன். இதுவரை நடந்ததையும் இனிமேல் நடக்கப் போவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்தது என்னவே அவை எல்லாம் உன் கண் முன்னே நடந்தது. எல்லாவற்றையும் நீ நன்கு அறிவாய். ஆனால் இனி என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரியாமல் தானே நீ குழம்பி தவித்து கொண்டு இருக்கின்றாய். வாழ்க்கை எந்த பக்கம் செல்லுமோ, எப்படி திசை திரும்புமோ என்கின்ற குழப்பத்தில் தானே என் பிள்ளை நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயம் மன சந்தோஷம் அடைந்து விடுவாய் அல்லவா? உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்றுமே பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்ற உன் அப்பன் நான் நிச்சயமாக உனக்கு அதனை தந்துவிட வேண்டும் என்கின்ற முனைப்போடுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து இப்பொழுது எல்லாம் அதிகமாக பயத்தோடு நடுங்கிக் கொண்டு இருக்கின்றாய். வெளியில் உன்னால் செல்லக்கூட முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் உன் மனம் படுகின்ற பாட்டினை உன் அப்பன் நான் அறிவேன். எல்லாமே உனக்கு அதிகமாக பயத்தினை காண்பித்து கொடுத்து விட்டது. எந்த திசை நின்றாலும், எந்த பக்கம் சென்றாலும், நினைத்தாலும் அங்கே உனக்கு ஏகப்பட்ட தடங்கல்களும் தடைகளும் குடும்பத்துக்குள்ளே உன்னுடைய நிலைமையை கண்டு எள்ளினவையாடுகின்றார்கள். யாரிடமும் உன்னை பற்றி உன்னால் நிரூபிக்க முடியவில்லை. நீ உன்னை பற்றி நிரூபிக்க வேண்டும் என்று தானே போராடி கொண்டு இருக்கின்றாய். ஆனால் என் குழந்தை, உன்னை நிரூபிக்க முடியாமல் கடைசியில் நீ தோற்று போய் நிற்கின்றாய். உன்னால் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட இவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இதை செய்வதற்கு நம் செய்யாமலே இருந்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விடுகின்றது. என் பிள்ளையே, எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். நல்ல எதிர்காலம் இருந்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நீ மனதளவில் நினைக்கின்றாய். ஆனால் உனக்கு நீ நினைத்தது போன்ற எந்த ஒரு விஷயமும் கிடைப்பதில்லை. இன்று இப்பொழுது உனக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கு காட்டி இருக்கின்ற பயம் எந்த அளவிற்கு கூறிய பயம் தெரியுமா? என் பிள்ளையே, இனிமை இந்த வாழ்க்கையில் இதோடு நின்றுவிடும் போல இனி ஒரு அடி கூட நம்மால் நகர முடியாது என்கின்ற அளவிற்கு உனக்கு பயம் வந்திருக்கின்றது. என் தங்கமே, அப்பன் எப்பொழுது இனி உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது நீ புரிந்து கொள்வாய். இத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த விஷயத்தை எல்லாம் எதற்காக உனக்கு நடந்தது என்று யார் உனக்கு இதை எல்லாம் நடத்தி காண்பித்தார்களோ அவர்களுடைய உண்மையான எண்ணம் என்னவென்று என் தங்கம், உன்னோடு இருப்பவர்களுக்கு உனக்கு எந்த ஒரு முயற்சியிலும் கை கொடுக்காமல் உன்னை எப்பொழுதுமே மனம் வருத்தும்படி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் என் பிள்ளை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ முன்னேறி விட்டால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். யாருமே இங்கு சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிப்பது இல்லை. அதிலும் குறிப்பாக நீ இருந்தால் அதை அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில் வரும்பொழுது அதை கண்டு சந்தோஷப்படுகின்றார்கள். மத்தியில் இவர்களுக்குள் இத்தனை வேதனை வருகின்றது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கின்ற முடியும். என் குழந்தையே, வேறொன்றும் இல்லை, பொறாமை எண்ணம்தான் என்பது முடியாத ஒரு விஷயத்தை நீ செய்கின்றாய் என்கின்ற வஞ்சனை எண்ணம்தான். என் தங்கமே, அவர்களால் அந்த விஷயத்தை ஒரு நாளும் செய்துவிட முடியாது. ஆனால் நீ செய்கின்றாய் என்று உடன் அங்கு அவர்களுக்கு மனதுக்குள் எப்பேற்பட்ட நெருப்பானது அங்கு எரிந்து கொண்டு இருக்கின்றது. உன்னை எப்படி ஏனும் கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதானே அவர்கள் எண்ணி உன் வாழ்க்கையில் முன்னேற விடாமல், உன்னுடைய நல்ல வாழ்க்கையை உன்னை வாழ விடாமல் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இனிமேல் இந்த எண்ணம் எல்லாம்
என்னவாக போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள போகின்றாய். என் தங்கமே, அவர்களுக்கான நேரம் முடிய தொடங்கிவிட்டது. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் போகிவிடும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் இப்பொழுது உனக்கான நேரம், நீ இப்பொழுது உனக்கான செயலை தொடங்க வேண்டிய நேரம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ, அந்த நேரத்தில் இவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய துணிந்து இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தன்னால் முடியாது என்பதற்காக நீ ஒரு விஷயத்தை செய்து முன்னேறிவிடக்கூடாது என்று உன்னுடைய முன்னேற்றத்தை அல்லவா தடுக்க நினைக்கின்றார்கள். உன்னுடைய எதிர்காலத்தை அங்கு அவர்கள் அப்படியே சூனியமாக்க நினைத்து விட்டார்கள். இது போன்ற புத்தி கொண்டவர்களை எல்லாம் நீ கணக்கில் வைத்து கொள்ளக்கூடாது. இனி உன் வாழ்க்கை இந்த அப்பனின் கையிற்குள் இருக்கின்றது. இனிமேல் நடக்க இருப்பது எல்லாமே இந்த அப்பன் சொல்கின்ற வழியில்தான் நடக்கப் போகின்றது. எந்த ஒரு பிரச்சனைகளும் என் பிள்ளையை நெருங்காமல் அப்பன் உனக்கு பாதுகாவலனாக நின்று கொண்டு இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக நிச்சயமாக மாறிவிடும். யாரையும் நம்பி நீ இந்த வாழ்க்கையை காலடியை எடுத்து வைக்கவில்லை. இப்பொழுது போய்விட்டதா என்றால் அது மீண்டும் உன்னிடத்திலே வந்துவிடும். ஏதேனும் நினைத்து மனம் வருந்துகின்றாயோ, அவரே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பை நிச்சயமாக கேட்பார். சிலரின் சூழ்நிலைகள் அவருக்கு உன்னை தவறாவராக காட்டி இருக்கின்றது. அந்த சூழ்நிலையில்தான் இன்று உன் வாழ்க்கை இந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதனால் என் பிள்ளை அது நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே. இப்படியே இருக்கும் என்று நீ நினைத்து விடாதே. இனிமேல் அப்படி இருக்கப் போவதும் இல்லை. நான் உன் அப்பன். என்னுடைய கைக்குள் மட்டுமே நான் உன்னை என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வைத்திருக்கின்றேன். நீ ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்பதை எல்லாவற்றையும் இவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து விடக்கூடாது. நிச்சயமாக ஒரு காலம் வரும் பொழுது அவர்களுக்கு அதற்கான செயலின் செய்து கொடுத்து விடுவேன். அதையும் தரமாக கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் காத்து கொண்டு இருக்கின்றேன். இதுவரையும் இருந்த வாழ்க்கை வேறு, இனி உனக்கு இருக்க போகின்ற வாழ்க்கை வேறு. என் பிள்ளை ஆசைப்பட்டதை அடைய வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? அதை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். நீ அடைய நினைத்த பொருட்கள் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வாழ்க்கை அன்பானது உன் கையில் வந்து கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளும் உனக்கானதாக மாற்றி கொடுக்கின்றேன். இனி உன் வாழ்க்கை இது மட்டும்தான் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, நீ அப்பன். நான் இப்போது இருந்து போகின்றேன். எதுவும் செய்ய வேண்டாம். யாரிடமும் எந்த அவப்பெயரும் நான் வாங்கி வேண்டாம் என்று நீ நினைத்தால் கூட இனி அப்பன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றி காட்டாமல் விட்டுவிட மாட்டேன். இதுவரை நீ அடைந்த துன்பங்கள் எல்லாம் போதும். இதுவரை நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும். யாரிடத்திலும் அவப்பெயர் வாங்கி விடாதே என்று நினைக்கின்றாய். தன்னிடத்தில் எந்த ஒரு தூய்மையும் இல்லாமல் மற்றவர்கள் மீது நல்ல எண்ணங்களும் இல்லாதவர்கள் வாயில் இருந்து உனக்கு ஒரு அவப்பெயர் வருகிறது என்றால் அதை பற்றி நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். என் தங்கமே, உனக்கான பாதை, உனக்கான முன்னேற்றத்தை உனக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கும் பொழுது நினைக்கின்ற உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நினைத்ததை அடைய நினைக்கின்ற குழந்தை அதை அடைவதற்காக அத்தனை திறமைகளையும் கொண்ட குழந்தை ஒருபோதும் கலங்க வேண்டாம். இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதையே கொடுக்க போகின்றது. நீ பயந்த காலம் எல்லாம் உன்னை விட்டு செல்லும். இனி எல்லாம் உனக்கு உன்னை நன்மைக்காக மட்டும் நடக்கப் போகின்றது. இந்த அப்பன் பொறுப்பாக அதனை ஏற்றுக்கொள்கிறேன். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும்
நான் அப்பன் உனக்கு துணையாக நிற்கிறேன். யாருக்கும் பயப்படாதே, யாரை நினைத்தும் அஞ்சாதே. துணிந்து செய்து எல்லாம் உனக்கானது என்று பயமில்லாமல் அப்பனோடு துணை நிற்கிறேன் என்று நீ மகிழ்ச்சியாக வெற்றி பெறுவாய். உன் அருகிலே இருந்து கொண்டு இருப்பது உன் அப்பன் என்பதை நீ கண்டு கொள்வாய். இது உன் அப்பனுடைய சத்திய வாக்கு அல்ல, இது என்னுடைய தெய்வ வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. என்னாலும் உன் கைவிட நினைக்காத இந்த அப்பன் இனிமேல் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்ற நல்ல எதிர்காலத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டு இரு. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.